குட் மார்னிங். இன்றைக்கி போகி. ஹாப்பி போகி. எங்கள் ஒரே பொல்யூஷனாக இருக்குது. எல்லார் வீட்லேயுமே போகி செலிப்ரேஷன் அடி தூள் தான் போல். மேகமூட்டமாகவே இருக்குது. இப்போ மணி என்ன நினைக்கிறீங்க? மணி 8:10. 8:10க்கு இப்படி இருக்குது வானம். ஏதோ விடிஞ்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. இன்றைக்கி 3 ஃப்ளவர் வெளியில் வந்துட்டாங்க. இன்னும் ஒருத்தர் வரல. அவர் முட்டாக இருக்கார். இங்கே இதுக்கு நடுவில் இருக்கார் இவர். ஒருத்தவங்க சொன்னாங்க இதுக்கு பறித்து சாமிக்கு வைங்கன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இதை பறித்து இன்றைக்கி நான் சாமிக்கு வச்சிட்றேன். சிஸ்டர் கொண்டு வரல. நான் சும்மா மேலே வந்து பார்க்க வந்தோம். போகி இல்லையா எப்படி இருக்குது நம்ம ஸ்ட்ரீட்டுன்னுட்டு. அது கொண்டு போய் பறித்து வச்சிடலாம். நானும் அதான் வந்தேன். யார்? அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கும்ப்பா. முல்லைப்பூ 2 வந்திருக்கு. நான் சிஸ்டர் கொண்டு வந்துட்டு ரோஜா ப்ளஸ் முல்லைப்பூ 2மே நான் பறிச்சுட்டு போயிட்டு சாமிக்கு வச்சிடுறேன். இனிப்பாக இருக்கா கசப்பாக இருக்கா? மீடியமாக இருக்கா இனிப்பு? இது ஈவினிங் வந்துட்டு அரைக்கிறதுக்காக ஊற வச்சுருக்கோம். கொஞ்சமாக தான் ஒரு நாள் இல்லைன்னா 2 நாள் அவ்வளோதான் வரும். நாளைக்கு மறுநாள் காலைக்கு மட்டும்தான் வரும். அதனால் மொத்தமாக ஊற வச்சுருக்கோம். இன்றைக்கி எங்கள் வீட்டு போகி ஸ்பெஷல் வழக்கம் போல் ரைஸு, ஒயிட் ரைஸு. இது என்னன்னு பார்க்குறீங்களா? இது வந்துட்டு சமோசா. இப்போ வாங்கிட்டு வந்தாங்க. சுட சுட போட்டிருந்தாங்க நேற்று. எங்கள் மாமியார் சாப்பிட்டுட்டாங்க. மற்ற யாரும் சாப்பிடல. மூத்தார் நாங்கள் யாரும் சாப்பிடல. மாமியார் மட்டும்தான் சாப்பிட்ருக்காங்க. மீதி இருக்குது அப்படியே எடுத்து வச்சுட்டாங்க. எங்கள் மாமியாருக்கு பிடிக்கும். என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இங்கே வந்து குழந்தையோட பால் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கணும். இது குழந்தைக்கு கொஞ்சோண்டு பருப்பு எடுத்து வச்சுருக்காங்க. மதியம் லஞ்சுக்கு அவருக்கு. இது கூட தேங்காய் எண்ணெய்லாம் ஊற்றி உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். உருளைக்கிழங்கு அதுலேயே இருக்குது. இன்றைக்கி அவருக்கு அதுதான். இது எங்கள் மாமியாருக்கு ஒரு வேலைக்கு மட்டும் அவங்க போதும்னு சொல்லி கொஞ்சமாக எடுத்துருக்காங்க. அது சிவப்பு அரிசி கஞ்சி. இது வந்து காலிஃப்ளவர் கறி. என் மாமியாருக்கு, எங்கள் மூத்தாருக்கு, என் ஹஸ்பண்டுக்கு 3 பேருக்கு இது. ஏன்னா இவங்க 3 பேருமே இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் இன்றைக்கி அவங்களுக்கு இது. ஆனால் நான் சாப்பிட மாட்டேன். எனக்கு வேறு இது அப்படியே வெங்காயம் எல்லாம் போட்டு அப்படியே சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. இது எனக்கு. இங்கே கருணைக்கிழங்கு. ஏன்னா காலிஃப்ளவரும் இருக்கா, கருணைக்கிழங்கு கொஞ்சமாக பண்ணியிருக்காங்க. ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி. மேபி எங்கள் மூத்தாரம் எடுக்கலாம், என் ஹஸ்பண்ட் எடுக்கலாம், யார் வேணாலும் எடுக்கலாம். இங்கே வந்து பருப்பு குழம்பு. இது கேரளா ஸ்டைலு. இது நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் சித்தி சூப்பராக செய்வாங்க. அங்கே அவங்க செஞ்சு அதை எனக்கு நான் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் எப்போயாவது அவங்க என்ன செய்யணும்னு கேட்டாங்கன்னா நான் இதை தான் சொல்லுவேன். பருப்பில் உருளைக்கிழங்கு போட்டு வேக வச்சுருவாங்க. வெந்ததுக்கப்புறம் வெறும் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பிலை போட்டுருவாங்க. தாளிக்கலாம் மாட்டாங்க. நம்ம எப்படி கிள்ளி போட்ட சாம்பார் வைப்போமோ அதே போல் 2 உருளைக்கிழங்கு அறுத்து போட்டுருவாங்க. அவ்வளோதான். இது வழக்கம் போல் தண்ணி வச்சாச்சு. ஜீரக தண்ணி. இது மேலே மாவு வச்சுருந்ததுனால மாவாக இருக்குது. வழக்கம் போல் பப்படம். பப்படம் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. டெய்லி பப்படம் இருக்கணும். பப்படம். அப்புறம் மோர் மிளகா. அது அப்புறம் டைனிங் டேபிளில் இருக்குது. அதெல்லாம் மோர் மிளகா வித் ஊறுகாய். போகி ஸ்பெஷலு எப்படி இருக்குது சொல்லுங்கள் லஞ்சு. தான் இன்றைக்கி சிம்பிளாக முடிச்சாச்சு. இதுதான் கறி. வேணுன்றவங்க லஞ்சுக்கு இது எடுத்தாலும் எடுப்பாங்க. இவ்வளோ இருக்குது பொரியல். ஸோ சிம்பிளாக முடிஞ்சிருச்சு நம்ம வீட்டு போகி ஸ்பெஷல்.